வர? இல்லக்கா, வெற்றி தனியா படுத்திருப்பான், துணைக்குதான். இந்த துணை எல்லாம் இனிமே தேவையில்ல. அவனை பாத்துக்க எங்க வீட்லயே ஆள் இருக்கு. நீ கிளம்பு. மயிலு, நீ உடனே கிளம்பி இங்க வா மயிலு. என்ன புள்ள, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு இங்க சடங்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா ஆடாதடா. பார்த்து வர மாட்டியாடா அறிவு? வெற்றி நிறுத்துறா, அண்ணன் தாண்டா. அசிங்கமா எதுவும் திட்டிவிடாத, சங்கரமா போயிடுறேன். சாரிண்ணே. யோ, நான் என் ரூட்ல ஒழுங்கா தான் வந்துக்கு இருக்கேன். தப்பா வந்தது நீதான். ஆனா நீ என்ன திட்டியாக்க? சாரிண்ணே, கவனிக்கல. என்னத்தா சாரி, பொல்லாத சாரி. கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள பீஸ் ஆக்கிடுவான் போல. இந்தாரா, நீ எப்பவும் இந்த மாதிரி வண்டி ஓட்ட மாட்டிய, என்னாச்சு இன்னைக்கு? ஏதும் தீர்த்தம் சாப்பிட்ருக்கியா? அண்ணே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே குடிக்காத, வீட்டுக்கு வந்த பொண்ணு சங்கடப்படும்னு எப்ப அப்பா என்கிட்ட சொன்னாரோ அப்பவே நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். இனி எனக்கு குடிக்கிற எண்ணமே இல்லை. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். சூப்பரியா. ஆமா, அப்புறம் ஏன் சாலையில இப்படி ஒரு குழப்பம்? என்னையா? அஞ்சலியை பார்த்துட்டு வரேண்ணே. யோ, வீட்டுக்கு வந்த பிள்ளைக்காக சரக்கையே விட்டுட்டேன்னு சொல்ற, ஆனா இன்னும் அந்த அஞ்சலியை சந்திக்கிறத விடாம இருக்க பாத்தியா? நான் இதெல்லாம் வேணான்னு நேத்தே சொன்னேன். டேய், தயவு செய்து விட்டுரு வெற்றி, இதெல்லாம் சரியா வராது. அண்ணே, நான் ஒன்னும் அவளை தேடி தேடி போய் பார்க்கலண்ணே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பிள்ளைய இப்படி சந்திக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா அவ தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறா, வரலன்னு சொன்னா வீட்டுக்கே வரேன்னு சொல்றா. என்ன என்னென்ன பண்ண சொல்ற? ஏயா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இன்னும் அந்த பிள்ளைக்கு தெரியாதா? இன்னைக்கு தானே தெரிஞ்சது. பெரிய பஞ்சாயத்தாகி அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் வரேன். பஞ்சாயத்து ஆயிடுச்சா? என்னையா சொல்ற? அப்படி என்னாச்சு? யோ, உங்க அக்கா ஈஸ்வரி பண்ண ஒரே உருப்படியான காரியம் அந்த அஞ்சலி கிட்ட போட்டு கொடுத்ததுதான். என்னன்னே சொல்ற? ஆமையா, எப்படியும் இதை அஞ்சலி கிட்ட சொல்றதுக்கு உனக்கு சங்கடமா தானே இருந்திருக்கும். ஆனா உங்க அக்கா சொல்லி அந்த விஷயத்தை ஈஸியாக்கிருச்சுல. அதுவும் இல்லாம அஞ்சலி கிட்ட சொல்லியிருந்தா பிரச்சனை வருமேனு கமுக்கமா இருக்கிறத விட உண்மையை சொல்லி பிரச்சனைய நேருக்கு நேரா காந்திக்கு காந்தியா சந்திக்கிறது தான் ரொம்ப உத்தமம். சரி, கடைசி அஞ்சலி என்ன சொல்லுச்சு? எங்க மயக்கமானவ தான், கண் முழிக்கவே இல்லை. அவ அப்பா வந்ததும் பொறுப்பை புடைச்சிட்டு வந்துட்டேன். ரைட்டு விடு, உன்னால செய்ய முடிஞ்சதா நீ செஞ்சிட்ட. இதுக்கப்புறம் அந்த புள்ள மயக்கம் தெளிஞ்சு எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம். சரி சரி, இந்த குழப்பத்திலேயே வண்டி ஓட்டாம பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, சரியா? வீட்டுக்கு போகவா? ஏன் நீ வரலையா? தினமும் என் கூட தானே தூங்குவ. அதுல இன்னைக்கு என் வீட்டிலே தூக்கிறேனே. ஏன்? மாட்டோம் போலயே. அது மாடியில் ரொம்ப கொசு கிடைக்குதுடா. என்ன கடிக்காத கொசு உன்னை மட்டும் கடிக்குதா? அது நீ ரொம்ப கொரட்டை விடுறியா, தூக்கம் கெடுதுல, வேற ஒன்றும் இல்லை. அண்ணே, நீ இப்படி ஒவ்வொரு காரணமா தேடி தேடி சொல்லும் போதே தெரியுது. நீ வீட்டுக்கு போ, உனக்கே தெரியும். நீயே சொல்லுன. உன் வீட்டில் உனக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கயா. அதான் இனிமே இங்க வராதுன்னு
சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. யாருன்னு உன்னை வெளியே போக சொன்னது? நீ வா, நான் கேட்குறேன். அது டேய் வேணாம்யா, விடு. யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க? அப்பா எதுவும் சொல்லியா? அப்பதான் வெளியூர் போயிருக்காரு. அதெல்லாம் விவரமா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போய் அந்த பஞ்சாயத்தை என்னன்னு பாரு. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன், சரியா? பார்த்து போயா, டென்ஷன்ல எதுவும் வண்டி ஓட்டாத, சரியா? இன்னைக்கு இவங்கள மா அக்கா அக்கா ஏய் பவுனே அம்மா. என்னடா எதுக்கு இப்படி நடு வீட்ல நின்னு கத்திட்டு இருக்க? வர வழியில இதய கணி என்ன பார்த்தேன். அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? அவன் என்ன உன்கிட்ட வத்தி வச்சுட்டு போனா? வீட்ல முதலிரவு ஏற்பாடு பண்ணது உண்மையா? ஆமா. அதுக்கு எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க? யார கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்க? யார கேட்கணும்? யாரடா கேட்கணும்? புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன சடங்கு செய்யணுமோ அததான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? போ, ஊருக்குள்ள 4 வீட்டுக்கு போய் எங்க அம்மா அக்கா இவங்க எல்லாம் பண்றது சரியா தப்பான்னு விசாரிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் இங்க வந்து கத்து. அம்மா, எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்தது அத கூட புரிஞ்சுக்க முடியாம ஏமா இப்படி பண்றீங்க? நீ இப்ப சொல்றதெல்லாம் முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சதுனால்தான் நாங்க இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னோம். அப்ப எல்லாரும் என் பேச்ச கேட்காம தாட்டு போட்டுன்னு குதிச்சிங்க. எங்க எல்லாரையும் வந்தா என்ன வரலனா என்னன்னு சொல்லி வீட்ல விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்ப எங்கடா போச்சு இந்த அறிவு? இதுக்காக தான் நாங்க வேணான்னு சொன்னோம். ஏன் உன்னை விட்டா இவளுக்கு இந்த உலகத்துல மாப்பிளே கிடைக்காதாமா? நீதான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு என்ன நிர்பந்தம் இருக்கு? இங்க பாருப்பா, நாங்க ஒண்ணும் யார் மேலையும் எந்த வெறுப்புலையும் வேண்டாததை செய்யல. எங்களுக்கு பிடிச்ச பொண்ணும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணும் தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்ப நடக்க வேண்டிய சம்பிரதாயத்தை நாங்க ஏற்பாடு பண்ணதா செய்வோம். அதை யாரும் நிப்பாட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் தம்பி, இப்படி நீ கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்கிறத எத்தனை நாள் தான் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? ஐயோ, என் தம்பி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்காதா? நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணும் தம்பி. அத நாங்க உன்கிட்ட தானே கேட்க முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கிறியா? சும்மா சின்ன புள்ளத்தனமா சத்தம் போடாத. இன்னும் 2 மாசம்தான். ரோட்ல போறவ வரவ கூட வீட்டுக்குள்ள வந்து, என்ன அன்புக்கரசி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இன்னும் விசேஷம் இல்லையான்னு கேட்பாளுங்க. அவளுங்களுக்கெல்லாம் நான் என்னத்த பதில் சொல்றது? நீ பாட்டுக்கு எதுவுமே வேணான்னு 1-2 வருஷத்துக்கு கூட சும்மா இருப்ப. அப்புறம் எல்லாரும் வந்து உன் மகனை நல்ல டாக்டரா பார்க்க சொல்லுன்னு பகுமானமா பேசுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு இந்த அவமானம் தேவையா? ஏன் தம்பி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல எல்லாருமா பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பெத்துக்கிறது இல்ல.
என் கூட அம்சவள்ளின்னு ஒருத்தி படிச்சா. படிக்கிற காலத்திலேயே பரமுன்னு ஒருத்தனை லவ்னா லவ், அம்புட்டு லவ். ஆனா வீட்ல விஷயம் தெரிஞ்சு மைக்கானாலே மாமனுக்கு பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. நான் கூட அவ எப்படிதான் வாழ போறாளோன்னு நினைச்சேன். ஆனா சண்டாளி கல்யாணமாகி 40வது நாளே வாந்தி எடுத்துட்டா. தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1ன்னு 3 பிள்ளைங்க. அம்புட்டு தாயா வாழ்க்கை. அது தம்பி ஆரம்பத்துல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும்யா. இங்க பாருடா, என் குடும்பத்துக்கு வாரிசு வேணும். நாங்க ஏற்பாடு பண்ணதான் செய்வோம். நீ சம்மதிச்சுதான் ஆகணும். சும்மா தேவையில்லாம வியாக்கியானம் பேசாம குளிச்சுட்டு புது வேட்டி சட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கட்டிக்க. நான் அக்கா 2 பேரும் ஈஸ்வரி அக்கா வீட்டுக்கு போய் தூங்க போறோம். சீக்கிரம் ரெடியாக பாரு. அவளை உள்ள அனுப்பிட்டு நாங்க தூங்க போனோம். மா ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மாவும் கிடையாது, பிளாஸ்மாவும் கிடையாது. ஒழுங்கா நாங்க சொல்றத கேளு. வாங்கடி போலாம். சித்தி பாலை காய்ச்சிரவா? ம். ம். சொன்னதெல்லாம் கேட்டல்ல, அதெல்லாம் உனக்கும் தான். ஒழுங்கா சேலையை மாத்தி ரெடி ஆகு. இனி நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டிப்சிக்கு டிப்சிக்கு we will be watch. என்னால முடியாது. உலகத்துல யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா என்னால முடியாது. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்க? யார கேட்கணும்? என் குடும்பத்துக்கு வாரிசு வேணும். நாங்க ஏற்பாடு பண்ணதான் செய்வோம். நீ சம்மதிச்சுதான் ஆகணும். நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணும் தம்பி, அத நாங்க உன்கிட்ட தானே கேட்க முடியும். இனி நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இல்ல, இது நடக்கக்கூடாது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும். பாவம் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுக்கு மேல எல்லா ஏற்பாடையும் நிப்பாட்ட சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் ஏதாவது பண்ணி இந்த ஏற்பாடை நிப்பாட்டணும். என்ன பண்றது? என்ன பண்ண இந்த ஏற்பாடு நிற்கும்? வேகமா ஏதாவது ஒரு முடிவெடு வெற்றி.
இல்லை, இன்னும் ஒரு மாசத்துக்கு முதல் இரவுன்ற பேச்சே வீட்டில் யாரும் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் முதல் இரவு எப்படி தவிர்க்கிறதுன்னு அப்போ முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஏதாவது பெருசாக பண்ணணுமே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? வெற்றி, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த முதல் இரவு நடக்காதுல்ல? ஆமா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த முதல் இரவு நின்றும். அது ஒண்ணுதான் ஒரே வழி, அது மட்டும்தான் ஒரே வழி. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இதுதான் சரியா இருக்கும். கவலைப்படாதீங்க, என்னால என்னைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஒண்ணு, இவன் எதுக்கு இந்த நேரத்துல மாடியில ஏறி நிக்கிறான்? ரெண்டு, மேல ஏறி நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? மூணு. ஐயோ வெற்றி, ஐயோ வெற்றி, வெற்றி, என்னாச்சு? வெற்றி, என்னம்மா? வெற்றி, வெற்றி, என்ன வெற்றி நீ? வெற்றி, டேய் வெற்றி, வெற்றி, என்னடா ஆச்சு? வெற்றி, ஐயோ வெற்றி, வெற்றி எழுந்து. ஏய் பவுனு, வெளியில வண்டி ஏதாவது போனா கூப்பிடு போ. ஐயோ வெற்றி, முடியலமா, பாத்துடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ ஐயோ, டேய் வெற்றி, என்னடா ஆச்சு? வெற்றி, என்னடா ஆச்சு? எப்படிடா விழுந்த? என்னடா ஆச்சு? மாடி சமத்துல உட்கார்ந்திருந்தம்மா, தவறு கீழே விழுந்துட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கோடா. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். சித்தி, சித்தி, வண்டியை நீ படிட்ட, தம்பியை கூட்டிட்டு வாங்க. பாத்துடா, பாத்து, ஈஸ்வரி, பாத்து வெற்றி. எது எப்படியோ எல்லா ஏற்பாடும் நின்னுடுச்சு. அது போதும். தானா குதிச்சுட்டு எதுக்கு தவறி விழுந்தேன்னு சொல்றான்? இவன் எதுக்கு இந்த நேரத்துல மாடிக்கு போனா? இவனை நம்ம முதல் இரவுக்கு தானே ரெடியாக சொன்னோம். அதை விட்டுட்டு மாடிக்கு எதுக்காக போனா? வேற எதுக்கு போயிருப்பான்? தம்பி எப்பவும் திருட்டு தம் அடிக்கவும் 2 ரவுண்ட் சரக்கு அடிக்கவும் தானே மாடிக்கு போவாரு. ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ? எப்படி? ஆமா, முதல் இரவுக்கு முன்னாடி தம்பி 2 ரவுண்ட் அடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஒருவேளை 2 ரவுண்ட் அடிச்சதுனால கீழே விழுந்திருப்பாரோ என்னமோ. முடியல டாக்டர்.
ஈசு அடி ரொம்ப பலமா இருக்குமா? இப்படி கத்துறானே. இருக்கும் சின்னம்மா. அதான் இப்படி கியா முயான்னு கத்துறானே. அப்போ இன்னைக்கு முதலிரவு கிடையாதா? ஏன் பவுனு, மேல இருந்து விழுந்தவனுக்கு கை உடைஞ்சிருக்கோ இல்ல கால் உடைஞ்சிருக்கோ, அப்புறம் எப்படி முதலிரவு வைக்கிறது? கை ஒடிஞ்சதுக்கும் முதலிரவுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, நீ சொல்ற மாதிரி கை கால் உடைஞ்சிருந்தா முதலிரவை நிப்பாட்டலாம். இல்லாட்டி எதுக்காக நல்ல காரியத்தை நிப்பாட்டிக்கிட்டு 2 தடவை ஏற்பாடு பண்ணி நிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. சின்னம்மா, நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன ஈசு? நானும் ஊர் உலகத்துல எத்தனையோ மருமகளை பாத்திருக்கேன். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே, இவள மாதிரி ஒரு ராசி கட்டவள நான் பார்த்ததே இல்ல. மாறனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணோம். மாற செத்தே போயிட்டான். அடுத்து இவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து முதலிரவு ஏற்பாடு பண்ணா வெற்றி மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான். இவளோட ராசி நம்ம வீட்டை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பாத்தீங்களா? என்ன ராசியோ என்ன கர்மமோ, எந்த காலத்துல நம்ம வீட்டு ஆளுங்க பண்ண பாவமோ இப்படி ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்து வாச்சிருக்கா.